பாரு பிங்கி, இந்த வாட்டி என்னால் உங்களுக்கு 10 நாள் தான் டைம் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே முடியாது. சரிங்க அண்ணா, நெக்ஸ்ட் டைம் உங்களை கண்டிப்பா வெறும் கையோட அனுப்ப மாட்டேன், ப்ராமிஸ். பி ஃபார் மிஸ்டர் பிரதாப். நான் வந்துட்டேன். உங்ககிட்ட வந்துட்டேன். என்ன வெல்கம் பண்ண மாட்டீங்களா? இந்த நாளுக்காகத்தான் நான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். அவங்க கிட்ட நாங்க டைம் கேட்டோம். அப்போ டைம் கொடுத்தல, இன்னும் எவ்வளோ டைம் வேணும்? பாருங்க, நாங்க முயற்சி பண்றோம்ல. உன்னோட முயற்சியை வச்சு என்னால் ஊறுகாய் போட முடியாது. அப்ப நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்க வெறும் பேச்சு மட்டும் தான் பேசுறீங்க. கடந்த 2 வருஷமா இதை கேட்டு கேட்டு காதே புளிச்சு போச்சு. உங்களால என் வீடே கெட்டு போயிடுச்சு. என்னாச்சுன்னா? நீயே சொல்லுப்பீங்க, நான் எப்படி என் குடும்பத்தை பார்த்துக்க முடியும்? 2 வருஷமா நீங்க இந்த வீட்டில் பாம்பு மாதிரி அப்படியே கூடியிருக்கீங்க. அண்ணா, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். நான் ஜாப் தேடிட்டு இருக்கேன். சீக்கிரமாவே ஜாப் கிடைச்சிடும். ஜாப் கிடைச்ச உடனே உங்க கடன் எல்லாம் நான் அடைச்சிடுறேன். இங்க பார்ப்பீங்க, உனக்காகத்தான் நான் உங்களை நம்பி இந்த வீட்டுக்குள்ள இருக்க விட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா, சின்ன பொண்ணுங்க வீடு தேடி எங்க அலைவீங்கன்னு. அண்ணா, எங்களுக்கு தெரியும். இன்னும் நாங்க உங்களை சொந்த அண்ணா மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்க இல்லனா எங்க நிலைமை என்ன ஆகும்னு தெரியாது. எங்க அக்கா கூட இதுதான் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. பார்ப்பீங்க, இந்த வாட்டி என்னால் உங்களுக்கு 10 நாள் தான் டைம் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே முடியாது. சரிங்க அண்ணா, நெக்ஸ்ட் டைம் உங்களை கண்டிப்பா வெறும் கையோட அனுப்ப மாட்டேன், ப்ராமிஸ். பார்க்கலாம். சரிங்க அண்ணா. பத்து நாள்ல என்ன பண்ண முடியும்? அக்கா, ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நம்ம கைய காலை யூஸ் பண்ணி ஆகணும், இல்லனா ஃபுட்பாத்துக்கு வந்துருவோம்க்கா. ம். பி ஃபார் மிஸ்டர் பிரதாப். நான் வந்துட்டேன். உங்ககிட்ட வந்துட்டேன். என்ன வெல்கம் பண்ண மாட்டீங்களா? இந்த நாளுக்காகத்தான் நான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். அண்ணா, என்ன எதுக்கு அவ்வளவு சீக்கிரமா என்ன இங்க வர சொன்னீங்க? பிங்கி, அது காசு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? நாளைக்கு லாஸ்ட் டேட் தெரியும்ல? அண்ணா, விஷயம் என்னன்னா, நான் பெரிய ப்ராப்ளம்ல இருக்கேன். அதனால இந்த வாட்டி கொடுக்க முடியல. ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம்னா. சாரி, எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. பிங்கி, நான் 2 வருஷமா உங்களை டாலரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இதுக்கு மேலே முடியாது. ஆனால் ஒன்று, என்னால் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியும். எப்படி? என் பேர் என்ன? பிரதாப் அண்ணா. அண்ணனா? கொஞ்சம் அன்பா சொல்லு. மிஸ்டர் பிரதாப். ஓ, இன்னும் கொஞ்சம் அன்பா சொல்லு. பிரதாப் சார். இன்னும் அன்பா. அது பிரதாப். நீங்க என்ன பண்றீங்க? கொஞ்சம் கிட்ட வா. நீங்க என்ன பேசுறீங்க?
பிரதாப் சார். பாரு, பி ஃபார் பிங்கி, பி ஃபார் பிரதாப். நம்ம ராசி கூட சேம் தான். அட, நீங்க இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார் பிங்கி, நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன். சார், சரியா இல்லையா? சரினா உன்னோட வாடகை ஃபுல்லா கழிஞ்சிரும். இல்லைனா நீ புத்திசாலி பொண்ணு, நான் உன்னோட ஃபோனுக்காக வெயிட் பண்ணுவேன். இப்ப எனக்கு வேற வழி தெரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணணும்? ஒருவேளை பிரதாப் வீட்ல இருந்து துரத்திட்டாங்கன்னா இப்ப நாங்க ரோட்ல தான் நிக்கணும். சூசைட் பண்ணிட்டேனா அக்காவோட நிலைமை என்ன ஆகும்? நான் வந்துட்டேங்க. ஏய் ஏய் பாத்து பாத்து எந்திரிங்க. ஒண்ணும் இல்லல. ஐயோ ஓகே, எதுவும் அடிப்படல. பாத்து வரக்கூடாதா? அதை என்கிட்ட கொடுங்க. நான் உங்களை ட்ராப் பண்றேன். உட்காருங்க. நல்லா உட்காந்துக்கோங்க. பார்த்து வாங்க. பொறுமையா பொறுமையா வாங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பார்த்து பொறுமையா பொறுமையா. நீங்க ஓகே தானே? ஓகே தான். ஓகே. டேய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க அக்கா மேலே கை வைப்பியா? அட பிங்கி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா அவன் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிறான். நீங்களே பாத்தீங்களக்கா? அட, இவருதான் என் உயிரை காப்பாத்தினாரு. இல்லன்னா நான் ரோட்ல கடந்திருப்பேன். நான் பிரதாப் பத்தி யோசிச்சு வர வழியில மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டேன். அப்ப இவருதான் எனக்கு ஹெல்ப் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. அப்பனா நீங்க தனியா இந்த ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்கேயாவது அடிபட்டு இருக்கா என்னன்னு பாத்துட்டு இருந்தேன். நீ என்ன நினைச்ச? அவரை தப்பா நினைச்சிட்டியா? பைத்தியம். சாரி. நீ போய் டீ போடு. நீங்க உட்காருங்க. இதோ வந்துடுறேன். சரி. மன்னிச்சிருங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு கெட்ட பையன் கிடையாதுண்ணா. ஐ அம் சாரி. உங்களை மாதிரி ஒரு ஜென்டில்மேனை நான் தப்பா நினைச்சிட்டேன். நான் ரோட்ல போற பொண்ணுங்களை சீண்ட அளவுக்கு மோசமான பையன் கிடையாது. ஆனா ஒரு அழகான பொண்ணு பக்கத்துல இருக்கும்போது மனசு அலைப்பாயதான் செய்யும். நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க. பை த வே, அக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க்யூ. அது என்னோட கடமை. ஆனா வெறும் தேங்க்யூ சொன்னா மட்டும் பத்தாது. அப்பனா உங்களுக்கு என்ன வேணும்? அதான் நீங்க நினைக்கிறது என்ன? வீட்டுக்கு வந்தவன் எதை கேட்பான்? அப்படின்னா நீங்க எல்லையை மீறி போறீங்க. நான் சுட சுட டீயை பத்தி பேசினேன். நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்களே. அப்பனா டீ இங்கேயா கிடைக்கும்? நீங்க என் தலைமையில ஏறி நிக்க பாக்குறீங்க. பெட்ரூம்ல டீ கிடைக்காது. போய் உட்காருங்க, நான் டீ கொண்டு வரேன். அட ஒண்ணும் இல்லைங்க. நீங்க டீ எப்படி போடுறீங்கன்னு பார்க்கலாம்னு நினைச்சேன். பாத்துட்டீங்கல்ல? இனி நீங்க கிளம்புங்க, நான் டீ கொண்டு வரேன். ஓ சரி, கேளுங்க. டீல சுகர் போடாதீங்க. எதுக்கு?
உங்கள் கைப்பட்டா டீ ஸ்வீட்டாக மாறிடும். அட போங்க சார், போங்க. பை த வே, என்னோட பேர் அமித். கை கொடுங்க. பிங்கி. ஆமா, நீ என்ன பண்ற? அது ஆக்சுவலி என்னோட ஃபாதர் பிஸ்னஸ் இருக்கு. சாரி, உங்களை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம நான் உங்களை கத்த ஆரம்பிச்சிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்காகலாம் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே இல்லை. போதும் பிங்கி, ஃபீல் பண்ணாத. பை த வே, டீ ரொம்ப நல்லா போட்டிருக்கீங்க. சரி, நான் கிளம்புறேன். ஓகே. பிங்கி போ, அனுப்பிட்டு வா. ஓகே. பாத்து போங்க. பாய். பாய். இன்னைக்கு இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு? இன்டர்வியூ நல்லாவே நடந்துச்சு. செலக்ட் ஆயிட்டா மீட் பண்ண முடியாதுல? அப்படியா? செலக்ட் ஆக கூடாதுன்னா என்ன எதுக்காக இன்டர்வியூக்கு அனுப்பிச்சீங்க? ஒன்னு வேணும்னா இன்னொன்னு விட்டு கொடுத்து தானே ஆகணும். அப்புறம் உனக்காக இந்த அமித் விட்டு கொடுத்து தான் போவான். எப்பவுமே ஃப்ளர்ட் பண்ணிட்டே தானே இருப்ப. உனக்கு வேற எதுவுமே தெரியாது. எனக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ல வந்தேன். அதான் என்ன தெரியும்? அதை நேர்ல தான் சொல்ல முடியும். ஓகே, வந்துடு. ஓகே, வரேன். விஷயம் என்னன்னா, அக்கா தேவையில்லாததெல்லாம் யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருப்பாங்க. அவங்களோட உடல்நல கெட்டு போயிடும். ஆனா நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். உங்களை அந்த வீட்டில இருந்து யாராலையும் வெளியே அனுப்ப முடியாது. நீ எனக்காக எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏன்னா எப்பவும் உன் கூடவே இருக்கணுன்றதுக்காக. உண்மையை சொல்லணும்னா என்னால உண்மையா உன்னை பிரிஞ்சு இருக்கவே முடியாது. நீ என்ன அவ்வளோ லவ் பண்றியா? விரும்புறது மட்டும் இல்ல, நான் என்னோட உயிரா நினைக்கிறேன். சரி, நான் என்ன டீ கொண்டு வரேன். இருக்கிற கொஞ்ச டைமை இதுக்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டா எப்படி? அவ்வளோ பிஸ்னஸ் டென்ஷன்லயும் நான் உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். நீங்களும் உங்க பிசினஸும். சரி, நான் போயிட்டு டீ கொண்டு வந்துடுறேன். ஓகே. பிங்கிக்கு வேலை கிடைச்சிருச்சு. அவ ஆபீஸ் போயிருக்கா. நீ ஏதாவது சாப்பிடுறியா? எனக்கு பால் வேணும். இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்க. இங்க வாங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு காட்டணும். காட்டு. என்னது இது? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? முதல்ல டெலீட் பண்ணு. டெலீட் பண்றதுக்காக எடுத்தேன். இங்க பாரு, ப்ளீஸ் இப்படி எல்லாம் பண்ணாத. முதல்ல டெலீட் பண்ணு. பண்ண முடியாது. உனக்கு என்ன வேணும்? உன்கிட்ட இந்த உலகத்தோட விலை மதிப்பற்ற சொத்து இருக்கு. உனக்கு என்ன வேணும்? நீதான். நீ எந்த மாதிரி மனுஷன்? நீ எப்படி நினைக்கிறியோ நான் அந்த மாதிரி மனுஷன்தான். உன் மனசுலயே இவ்ளோ கேவலமான எண்ணம் இருக்கு. நான் உனக்கு அக்கா மாதிரி. ஆனா இல்ல, இப்போ பாரு, ஒருவேளை இது இன்டர்நெட்ல வைரல் ஆச்சுன்னா அப்புறம் பிங்கியால ஒண்ணுமே பண்ண முடியாது. யாருக்கு தெரியும்,
அவளோட வேலையும் போகலாம், அப்புறம் சூசைடும் பண்ணிக்கலாமே. ப்ளீஸ் இப்படி பண்ணாத. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? ஆனாலாம் தேவையில்ல, நீ மட்டும்தான் வேணும். நீ வீட்டை விட்டு வெளியில போ. போக முடியாது. ஒருவேளை நீ எனக்கு சொல்ல மாட்டீனா எல்லாத்தையும் delete பண்ணிடலாம். நாளைக்கு மதியானம் நல்லா ரெடி ஆயிட்டு வந்துரு. 3 மணிக்கு. நான் வர மாட்டேன். வர தேவையில்ல, நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிடுறேன். அக்கா என்ன எதுக்காக அடிச்சீங்க? இத நீ என்கிட்ட கேக்குறியா? உனக்கு தெரியாதா அமித் உன் கூட என்ன பண்ணான்னு? அமித் உன் கூட இந்த வீடியோவை எடுத்திருக்கான். இப்போ அவன் என்ன பிளாக்மெயில் பண்றான். ஒருவேளை நாளைக்கு நான் அவன் வீட்டுக்கு போலன்னா அவன் உன்னோட வீடியோவை வைரல் பண்ணிடுவானா? இல்லக்கா, அவன் அந்த மாதிரி பண்ண மாட்டான். அவன் என்ன லவ் பண்ணிட்டு இருக்கான். அக்கா நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன்? அமித் உன் கூட அப்படிதான் பண்ணிருக்கான். எனக்கு தெரியாதுக்கா, ஆனா அப்படி பண்ண மாட்டான். அவன் அப்படி பண்ணிருக்கான். நானே என் கண்ணால பார்த்தேன். இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பிரதாப் பிரச்சனை போதாதுன்னு இப்போ ஒரு புது பிரச்சனையை உண்டாக்கிட்ட. ஐ எம் சாரி அக்கா, ஐ எம் ரியலி சாரி. உங்க மனசுல இவ்ளோ பெரிய பாரம் இருக்குன்னு எனக்கு உண்மையே தெரியாது. அவன் நம்ம கிட்ட கேம் ஆடிட்டான்க்கா. அவன் ரொம்பவே மோசமானவன். இப்போ என்ன பண்ணலாம்க்கா? அமித், ஆ, நான் நைட்டு நிறைய யோசிச்சேன். நான் என் தங்கச்சியோட வாழ்க்கையை இப்படி கெட்டு போக விட மாட்டேன். நான் உன்னோட கண்டிஷன் எல்லாத்தையும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா நீ அந்த வீடியோவை மட்டும் டெலீட் பண்ணிடு. ப்ளீஸ் எனக்காக பண்ணிடு. ஆமா, எனக்கு தெரியும். நான் தயாரா இருக்கேன். வந்துரு. ஹலோ. ஹலோ. ஹாய். P4 பிரதாப் சார். P4 பிங்கி பேசுறேன். எனக்கு தெரியும் உன்னோட கால் கண்டிப்பா வரும்னு. அப்ப நான் வீட்டுக்கு வந்துடுங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். என் பேச்சை கேட்டு நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்க. உட்காருங்க. முன்னாடி நான் தான் உன்னை கூப்பிட்டேன். ஆமா. இப்போ நீ என்ன கூப்பிட்டுருக்க? ஆமா. அடுத்த வாட்டி நான் கூப்பிடுவேன், அப்புறம் நீ கூப்பிடுவ, அப்புறம் இது எப்படியே தொடரும். ஆமா, நான் உன்னோட கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா முதல்ல வீடியோவை டெலீட் பண்ணு. நான் சொன்னதை நீ செய்வல்ல? சேர. செத்து தொலை.